ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா, சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரூஃப் காங்க்ரீட் நம்ம ஃபால் சீலிங் டிசைன் காங்க்ரீட்டில் பண்ணுறோம், நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி அந்த ஃபால் சீலிங் டிசைனுக்கு நம்ம சென்ட்ரிங் பண்ணுறோம், எப்படி அதுக்கு கம்பி கட்டுறோம், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த சென்ட்ரிங் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா சென்ட்ரிங் ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டீல் டிசைன், பீம்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, பீம்ஸ் எல்லாம் கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ காட்ட முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம சென்ட்ரிங் இதெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து கிளான்ஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ள டீட்டெயிலாக நம்ம ரூஃப் பிரித்ததுக்கப்புறமா சீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சீலிங் வந்து ப்ளெயினாக இருக்கும். அதாவது எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு அப் அண்ட் டவுன்ஸோ இல்லை பீம்ஸோ எதுவுமே சின்ன பிட் இடத்துல கூட இங்கே பீம் இருக்குதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாமே ஹிடனில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கான மெனக்கடலை பாருங்கள். எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இந்த சீலிங் டிசைனுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆக்சுவலாக நம்ம சொன்ன வீடு. இது வந்து ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் வைடாக இருக்கும். ஆக்சுவலாக வீடு மட்டுமே அரௌண்ட் வந்து ஒரு 45 ஃபீட் வரும். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா இங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் இது. இங்கே வந்து ஒரு 10x12 அகலத்துக்கு வந்து தனியாக அப்படியே ஹேங்கிங்கில் இருக்கும், கேன்டிலிவர் மாதிரி. ஸோ ஃபுல் ஸ்லாப் அப்படியே வெளியில் தொங்கிட்டு இருக்கும். இது ஃபுல்லாக ஹாலோட விண்டோஸு. இது மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இது ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே மட்டும் அரௌண்டு 6 ஃபீட் இருக்குது. ஃப்ளோர்லேருந்து 6 ஃபீட் இருக்குது. ரோட்லேருந்து நமக்கு மினிமம் 4 ஃபீட் ஹைட்டில் வருது பேஸ்மெண்ட்டு. ஏன்னா ஃப்யூச்சரில் ரோடு ஹைட் ஆகும்போது இன்னொரு 1 ஃபீட் ரைஸ் ஆகும். ஸோ கார் பார்க்கிங் லெவலில் சொல்லும்போது தரையிலேருந்து ஒரு 4 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும், ரோட்லேருந்து ஒரு 2 ஃபீட்டில் இருக்கும். இந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு 1 அடி மேலே இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் தான் சிட் அவுட் அது. ஸோ கொஞ்சம் வைடாக இருக்கும். இங்கே வந்து 2 கார் பார்க்கிங், காரோட ரூஃப் மட்டும் அப்புறமா காம்பவுண்ட் வரைக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ வீட்டுக்கும் ரோட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு 20 ஃபீட் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து ரூஃபிங் சென்ட்ரிங் போட்டுட்ருக்கோம். முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீலிங் டிசைன் நம்ம வந்து காங்க்ரீட்லேயே பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபால் சீலிங்லாம் பண்ணாமல் காங்க்ரீட்லேயே பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு கிளான்ஸ் தான் இது. இந்த இடத்துல ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ மெயின் கேட் வந்து மெயின் டோர் வந்து டோட்டலாக 20 ஃபீட் ஹைட் வரப்போகுது. ஸோ டோட்டலாக 20 ஃபீட் இருக்கும். இங்கே வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. 20 ஃபீட்டுக்கு அப்புறம் தான் அடுத்த ரூஃப் கவர் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் மெயின் டோர் வருது. உள்ளே என்ட்ரானோடனே மெயின் லாபி. ஸோ இந்த இடத்துல மெயின் லாபி வந்து சீலிங் டிசைனில் வந்து காங்க்ரீட்லேயே பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஸ்டெப்பாக இருக்கும். மெயின் லாபிக்கு அடுத்து பார்த்தோன்னா இங்கே கார்டன், இங்கே கிச்சன், இங்கே ஹால். ஸோ இந்த ஹாலில் வந்து சங்கன் வருது. இப்போதைக்கு நம்ம பேக் ஃபில் பண்ணியிருக்கோம் சாண்ட் போட்டு. இங்கே பூஜை ரூம். இந்த வீட்டோட இன்டீரியர் கீழே பொறுத்த வரைக்கும் நம்ம ரூஃப்லாம் பிரித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம ரூஃப் காங்க்ரீட் மட்டும் எப்படி போடலாம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் கேஸ் வந்து 3 இன்ச் திக்னஸ் இருக்கும், அப்படியே மேலே போயிடும். இங்கே ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். மொத்தம் 2 பெட்ரூம் வச்சு ஒரு வீடு. ஸோ இதுதான் வந்து காங்க்ரீட்லேயே நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஸ்டெப்பாக வருதில்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 லைட் வரும். இங்கே ஒரு லைட் வரும், இங்கே ஒரு லைட் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக இது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். காலம் பீம்ஸில் தான் இந்த ஸ்ட்ரக்சரே நிற்க போகுது. இங்கே வந்து ஒரு ஸ்கொயராக ஒரு டிசைன், அதுக்கடுத்து ஒரு பெரிய ஸ்கொயரு. டைனிங்கில் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும். இது ஹாலில் வந்து 2 ஸ்டெப்பு வரும். இதில் தெரியும் ஆக்சுவலாக, இதில் ஒரு ஸ்டெப், இதில் ஒரு ஸ்டெப் வருது இல்லையா, 2 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபுல்லாகவே கோல் லைட் வந்துடும். இந்த இடம் வந்து ஹை சீலிங் மாதிரி இருக்கும். இங்கே பூஜை ரூம், இங்கே சன்லைட் விழுற மாதிரி. ஹாலுக்கு சோஃபாவுக்கு பின்பக்கமாக இந்த இடத்துல சன்லைட் விழுற மாதிரி இருக்கும். இது மெயின் லாபிலேருந்து கீழே பார்க்குற மாதிரி. ஸோ மெயின் லாபினா இதில் மெயின் டோர் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம மாடியிலேருந்து இதில் ஹேண்ட்ரில் வரும், கீழே பார்த்துக்கலாம். அது மாதிரி ஒரு டிசைன் வரும்.
மாஸ்டர் பெட்ரூம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் இங்கே கோலைட் வரும். இங்கே வந்து ஒரு கேப் இருக்கும் காங்க்ரீட்லேயே. இந்த கேப் எதுக்குன்னா கர்டைன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கர்டைன்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த வால் ஃபுல்லாக இருக்கும். கர்டைன் வந்து உள்ளேருந்து வர மாதிரி, லைக் சீலிங்லேருந்து வர மாதிரி. இதுவும் காங்க்ரீட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு புரியும். இந்த ரூமில் ஒரு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு பா ஷேப் டிசைன். இதுலேயும் வந்து கோலைட் வந்துடும். ஸோ இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் நிறைய வீடியோவில் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்போம். இது பா ஷேப் போயிட்டு அப்படியே கீழே 2 பில்லர்ஸ் மட்டும் இறங்கும், நடுவில் பெட்டு போடுற மாதிரி. இங்கே ஃபேன் பாக்ஸு. ஸோ இந்த வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இன்னும் டீட்டெயில் வீடியோ, அதாவது கீழெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் டீட்டெயிலாக இந்த பிளானை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் லக்ஸரியான ஒரு ஹவுஸு. ஸோ வீட்டுக்குள்ளே இன்டோர் கார்டன் இருக்கும். ஸோ வெளியிலேருந்து கம்ப்ளீட்டாக வென்டிலேஷன், அதாவது காற்று வெளியிலேருந்து எப்படி உள்ளே வந்து வெளியில் போகுதுங்கிற வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நம்ம கிளியராக பிளான் பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்தளவுக்கு டீட்டெயிலாக பிளான் பண்ணியிருக்கோம்.